வணக்கம் நண்பர்களே. இந்த நொடியில் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பண இழப்பு, இதில் 80% பின்னால் ஒரு பொதுவான காரணம் இருக்கும். அது என்ன தெரியுமா? ஒரு தவறான மனிதனிடம் தவறான நேரத்தில் நீங்கள் உதிர்த்த ஒரு வார்த்தை, அது ஒரு புயலை விட சக்தி வாய்ந்தது. அது உங்கள் வாழ்க்கையையே அழிக்கும் சக்தி கொண்டது. யார் ஒருவன் தன் நாக்கை அடக்கி ஆளவில்லையோ, அவன் தன் கழுத்தை அறுக்கும் கத்தியை தானே கூர்த்தீட்டுகிறான் என்பதற்கு சமம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த பயணம் வெறும் வீடியோ அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் அந்த 6 நச்சு மனிதர்களை இன்று அடையாளம் காட்டப் போகிறேன். இவர்களிடம் நீங்கள் பேசுவது உங்கள் கோரவத்தை நீங்களே அழிப்பதற்கு சமம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் பேச்சு ஒரு வெற்றியாளனைப் போல மாறும். உங்கள் மௌனம் உங்கள் எதிரிகளை நடுங்க வைக்கும். அந்த ரகசிய பக்கங்களுக்குள் நுழைவோம். பகுதி 1. அகங்காரிகளிடம் மௌனமாக இருப்பது எப்படி? நண்பர்களே, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது. ஒரு கொசு வந்து அதன் காது ஓரம் ரீங்காரம் இடுகிறது. நான் தான் உன்னை விட பெரியவன், என் சத்தத்தை கேள் என்று கத்துகிறது. சிங்கம் என்ன செய்யும்? பதிலுக்கு கத்துமா? இல்லை. ஒரு ஒற்றை அடியில் அந்த கொசுவை துவம்சம் செய்யும். ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்மில் பலர் தற்பெருமை பேசும் ஒரு முட்டாளிடமோ அல்லது அகங்காரியிடமோ போய் நான் சொல்வதுதான் சரி, நீ செய்வது தவறு என்று மணிக்கணக்காக வாதிடுகிறோம். நண்பர்களே, வாதிடும் அந்த நேரத்திலேயே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். ஒரு அகங்காரியிடம் விவாதிப்பது என்பது சாக்கடையில் கல்லை எறிவதற்கு சமம். அந்த அழுக்கு உங்கள் மேல்தான் படும். இவர்களிடம் பேசுவது ஏன் உங்கள் உயிருக்கு சமமான ஆபத்து? இவர்களை எப்படி உங்கள் மௌனத்தால் வீழ்த்துவது? வாருங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு கஷ்டத்தை சொன்னால், உன் கஷ்டம் எல்லாம் என்னப்பா, நான் பட்ட கஷ்டம் எவ்வளோ தெரியுமா என்று உங்கள் உணர்வுகளை மட்டம் தட்டுவார்கள். மது அருந்தியவனிடம் நீங்கள் நியாயம் பேச முடியுமா? என்ன, கண்டிப்பாக முடியாது. அதேதான் இவர்களும். ஏன் இவர்களிடம் வாயை திறக்கவே கூடாது. அவர்கள் எப்போதுமே உங்களை விடத்தான் உயர்ந்தவர் என்று காட்டத் துடிப்பார்கள். நீங்கள் பேச பேச அவர்கள் உங்களை மிதித்து மேலே ஏறத்தான் முயற்சிப்பார்கள். நீங்கள் உண்மையை சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு லூசு என்று உங்களையே சந்தேகப்பட வைப்பார்கள். உங்கள் பொன்னான நேரத்தை அவர்களின் சுயபுராணத்தை கேட்க வைத்து திருடுவார்கள். இந்த அகங்காரிகளை கையாளுவதற்கான 3 ரகசியங்களை பார்ப்போம். 1. சம்மதத்தின் மூலம் வீழ்த்துதல். அவன் நான் தான் ராஜா என்று சொன்னால், ஆமாம், நீங்கள்தான் மகாராஜா என்று சொல்லிவிடுங்கள். விவாதத்தை அங்கே முடித்து விடுங்கள். அவன் மேற்கொண்டு பேச அவனிடம் ஆயுதம் இருக்காது. 2. புன்னகையுடன் கூடிய மௌனம். அவர்கள் உங்களை மட்டம் தட்டும்போது அவர்களை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை பண்ணிவிட்டு நகர்ந்து விடுங்கள். அந்த புன்னகைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. உன் முட்டாள்தனத்தை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்பதுதான் அந்த சிரிப்பின் பொருள். அகங்காரியம் ஒரு நெருப்புதான். அவர்களை தூரத்திலிருந்தே வேடிக்கை பாருங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதீர்கள். நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் விளக்கம் கொடுத்தும் பயனில்லை. அகங்காரிகளுக்கோ விளக்கம் கொடுத்தால் உங்கள் மரியாதையும் நிம்மதியும் தான் போகும். சிங்கம் கத்தினால் அது கர்ஜனை, ஆனால் அது எப்போதுமே கத்திக் கொண்டிருப்பதில்லை. அது அமைதியாக இருக்கும்போதுதான் காடே நடுங்கும். நீங்களும் ஒரு சிங்கமாக இருங்கள். உங்களின் மௌனம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கட்டும். இனிமேல் எவனாவது தற்பெருமை பேசினால் உங்கள் பதில் என்னவாக இருக்க வேண்டும்? மௌனம். இந்த கருத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பா, 2வது வகை மனிதர் இதைவிட பயங்கரமானவர். உங்கள் முதுகில் குத்தும் அந்த நபர் வாயை திறக்காதீங்க, வாழ்ந்து காட்டுங்க. வகை 2. இரட்டை வேடம் போடும் துரோகிகள். உங்கள் முதுகில் குத்தும் இவர்களிடம் பேசினால் அழிவு நிச்சயம். நண்பர்களே, இந்த உலகத்தில் எதிரியை விட ஆபத்தானவன் யார் தெரியுமா? உங்கள் நண்பனைப் போலவே வேடம் போட்டு உங்கள் அருகிலேயே இருப்பவன்தான். உன் முன்னால் இனிமையாக பேசி உன் பின்னால் உன் காரியத்தை கெடுப்பவன். கொடிய விஷம் போன்றவன். அவனை தொடுவது கூட உன்னை அழித்துவிடும். நண்பர்களே, இவர்களைத்தான் நாம் இரட்டை வேடம் போடுபவர்கள் அல்லது எட்ட பண்கள் என்கிறோம். இவர்கள் உங்கள் முகத்தை பார்த்து சிரிப்பார்கள். நீதான் என் உலகம் என்பார்கள். ஆனால் அவர்கள் கையில் மறைத்து வைத்திருப்பது பூக்கள் அல்ல, உங்களை குத்துவதற்கான ஈட்டிகள்.
உங்கள் ரகசியங்களை யாரிடம் சொல்கிறீர்கள்? உங்கள் பலவீனங்களை யாரிடம் கொட்டுகிறீர்கள்? அவர்களிடம் கவனமாக இருங்கள். உங்கள் அருகில் இருப்பவனே உங்களுக்கு ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருக்கலாம். இவர்களை அடையாளம் காண்பது எப்படி? அதாவது, முகத்தில் பால் போன்ற மென்மை, இதயத்தில் விஷம் போன்ற வன்மத்தையும் வைத்திருப்பார்கள். இவர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள். இவர்களிடம் சில அறிகுறிகள் இருக்கும். ஒன்று அளவுக்கு அதிகமான புகழ். நீங்கள் ஒரு சாதாரண விஷயம் செய்தாலும் உங்களை வானளவு புகழ்ந்து தள்ளுவார்கள். உன்னை விட்டால் எங்கு வேறு ஆளே இல்லை என்பார்கள். கவனமாக இருங்கள். ஒருவன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறான் என்றால் அவன் உங்களிடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறான், அல்லது உங்களை ஏமாற்றப் போகிறான் என்று அர்த்தம். 2 ரகசியங்களை வேட்டையாடுதல். இவர்கள் எப்போதும் உங்களிடம் ரகசியங்களை பிடுங்க பார்ப்பார்கள். மச்சான், நம்ம 2 பேருக்குள்ளதான் இது இருக்கணும் சொல்லு என்று ஆரம்பிப்பார்கள். 3, மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட புறம் பேசுதல். உங்களிடம் வந்து வேறொருவரை பற்றி எப்பொழுதும் புறம் பேசி கொண்டே இருப்பது. நீங்க கவனிக்கவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவது. அடுத்தவங்களை பற்றி உங்களிடம் தப்பாக பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக வேறொருவரிடம் சென்று உங்களை பற்றி தப்பாக தான் பேசுவார்கள். இதுதான் இவர்களின் அடிப்படை குணம். உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து உங்கள் பலவீனங்களை சேகரித்து வைப்பார்கள். எப்போது உங்களை வீழ்த்தலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருப்பார்கள். துரோகம் எப்பொழுதும் முன்பக்கத்திலிருந்து வராது. அது எப்பொழுதும் பின்பக்கத்தில் இருந்துதான் வரும். உங்கள் முதுகில் குத்தப்படும். நீங்கள் யாரை மிக அதிகமாக நம்புகிறீர்களோ அவர்தான் உங்களை வீழ்த்தும் சூத்திரத்தையும் வைத்திருப்பார். ஒரு துரோகியை மன்னிப்பது என்பது உன்னை கடித்த பாம்பிற்கு மீண்டும் பால் ஊற்றுவதற்கு சமம். இந்த இரட்டை வேடக்காரர்களிடமிருந்து உங்களை எப்படி காத்துக்கொள்வது? 1, ரகசியங்களை காத்தல். உங்கள் கனவு, உங்கள் வருமானம், உங்கள் குடும்ப பிரச்சனை, இந்த 3ஐயும் யாரிடமும் சொல்லாதீர்கள். குறிப்பாக இனிமையாக பேசுபவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் ரகசியம் உங்கள் நாவிற்குள் இருக்கும் வரை நீங்கள் ராஜா. அது வெளியே வந்துவிட்டால் நீங்கள் அடிமை. 2வது, மழுப்பலான பதில்கள். அவர்கள் உங்களிடம் ரகசியம் கேட்கும்போது எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, தெரியலையே, பார்ப்போம் என்று மழுப்பி விடுங்கள். அவர்களுக்கு எந்த தகவலும் கிடைக்காதபடி உங்கள் பேச்சை அமைத்துக் கொள்ளுங்கள். 3வது, எல்லைகளை வகுத்தல். சிவர்களிடம் சிரித்து மட்டுமே பேசுங்கள். ஆனால் இதயத்தை திறந்து வைக்காதீர்கள். வணக்கம் என்பதோடு உங்கள் பேச்சை முடித்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு மிஞ்சிய நெருக்கம் ஆபத்தானது. மௌனமே கவசம் நண்பர்களே. இந்த உலகத்தில் எல்லோரும் உங்கள் நலனை விரும்புபவர்கள் கிடையாது. பலர் உங்கள் வீழ்ச்சியை வேடிக்கை பார்க்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை உங்களுக்கு எதிராக மாறலாம். எனவே யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். உங்கள் பலவீனத்தை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். இரட்டை வேடம் போடுபவர்கள் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் உங்கள் மௌனத்தை அவர்களால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கட்டும். இன்று ஒரு முடிவெடுங்கள். என் ரகசியங்கள் என் சொத்து. அதை தகுதியற்றவர்களிடம் கொடுத்து அழிய மாட்டேன். நம் எனர்ஜியை உறிஞ்சும் அந்த அழுகை வேடம் போடுபவர்களை பற்றி பார்ப்போம். உஷாரா இருங்க. மௌனமா ஜெயுங்க. பகுதி 3, உங்கள் வெற்றியை திருடும் எதிர்மறை மனிதர்கள். இவர்களிடம் பேசுவது தற்கொலைக்கு சமம். நீங்கள் ஒரு காலை வேளையில் மிகுந்த உற்சாகத்தோடு இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும் என்று கிளம்புவீர்கள். வழியில் ஒருவரை சந்திக்கிறீர்கள். அவர் வாயை திறந்தாலே போதும், என்னப்பா வெயில் இப்படி அடிக்குது, நாட்டுல விலைவாசி ஏறிடுச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தெரியல என்று புலம்ப ஆரம்பிப்பார். அவர் பேசி முடித்துவிட்டு போன பிறகு உங்கள் உற்சாகம் எங்கே போனது என்றே தெரியாது. நீங்களும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவீர்கள். நண்பர்களே, இவர்களைத்தான் நான் நெகட்டிவ் எனர்ஜி வேம்பயர்ஸ் என்று சொல்கிறேன். இரத்தத்தை உறிஞ்சும் பேய்களை விட உங்கள் எண்ணங்களை உறிஞ்சும் இந்த புலம்பல் மனிதர்கள் மிக ஆபத்தானவர்கள். ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கலாம், ஆனால் நோயையே விரும்பி ஏற்றுக்கொண்டவனுக்கு கடவுள் வந்தாலும் உதவ முடியாது. இந்த புலம்பல் மனிதர்களிடம் நீங்கள் ஏன் வாய் திறக்கக்கூடாது? அவர்கள் எப்படி உங்கள் வாழ்நாளை சாக்கடையாக மாற்றுகிறார்கள் வாருங்கள், விரிவாக பார்ப்போம். இவர்களுக்கு எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவே பேசுவார்கள். இவர்களின் உலகம் எப்பொழுதும் கருப்பு நிறமாகத்தான் இருக்கும். இவர்களிடம் நீங்கள் ஒரு புதிய பிசினஸ் ஐடியா சொன்னால், மச்சான்
இது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா என்று உங்கள் ஆர்வத்தில் மண்ணை அள்ளி போடுவார்கள். இவர்களிடம் பேசுவதால் உங்களுக்கு ஏற்படும் 3 பெரிய பாதிப்புகள். ஒன்று, உற்சாக கொலை. உங்கள் வெற்றிக்கு உற்சாகம்தான் எரிபொருள். இவர்களிடம் பேசினால் அந்த எரிபொருளை திருடிவிட்டு உங்கள் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள். 2, தள்ளி போடுதல். இவர்களுடைய பயம் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். அவன் சொல்றது சரியோ, இப்ப பண்ண வேண்டாம், அப்புறம் பண்ணலாம் என்று உங்கள் வெற்றியை தள்ளி போட வைப்பார்கள். 3, மனவிஷம். உங்கள் ஆள் மனதில் நம்மால் முடியாது, உலகம் கெட்டுப் போயிருக்கு என்கிற நச்சு விதையை விதைப்பார்கள். ஒரு அழுக்கு துணியோடு அமர்ந்தால் உன்னுடையும் அழுக்காகும். அதுபோல அழுக்கு எண்ணம் கொண்டவனுடன் பேசினால் உன் புத்தியும் அழுக்காகும். ஒரு காட்டில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அதில் 2 தவளைகள் தவறி விழுந்துவிட்டன. பள்ளம் மிக ஆழமாக இருந்தது. மேலே இருந்த மற்ற தவளைகள் கத்தின, ஏய் வராதீங்க, இது ரொம்ப ஆழம், உங்களால வெளியே வர முடியாது, பேசாம அங்கேயே செத்திடுங்க என்று எதிர்மறையாக கத்தின. முதல் தவளை அதை கேட்டு சோர்ந்து போய், ஆமா வர முடியாது போல என்று முயற்சியை கைவிட்டு இறந்து போனது. ஆனால் 2வது தவளை விடாமல் குதித்து கொண்டே இருந்தது. மேலே இருந்த தவளைகள் இன்னும் சத்தமாக, வேண்டாம், கஷ்டப்படாதே, உன் எனர்ஜியை வீணாக்காதே என்று கத்தின. கடைசியில் அந்த 2வது தவளை ஒரே பாய்ச்சலில் வெளியே வந்தது. மற்ற தவளைகள் ஆச்சரியமாக கேட்டன, நாங்க அவ்வளவு சொல்லியும் நீ எப்படி வந்த? அப்பொழுதுதான் தெரிஞ்சது அந்த தவளைக்கு காது கேட்காது. மற்ற தவளைகள் கத்துவதை அது என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு முழு பலத்துடன் குதித்திருக்கிறது. இந்த உலகம் உங்களை முடியாது என்று சொல்லும்போது நீங்கள் அந்த செவிட்டு தவளையைப் போல மாற வேண்டும். எதிர்மறை மனிதர்கள் கத்திக்கொண்டேதான் இருப்பார்கள். நீங்கள் வாயை திறக்காமல், அவர்கள் பேச்சை காதில் வாங்காமல் உங்கள் இலக்கை நோக்கி பாய வேண்டும். தீர்வு இவர்களை கையாளுவது எப்படி? இவர்களிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி இவர்களிடம் விலகி இருப்பது. 1, வாதிடாதீர்கள். நீங்க சொல்றது சரிதான் என்று சொல்லிவிட்டு இடத்தை காலி செய்யுங்கள். 2, ஐடியாக்களை சொல்லாதீர்கள். உங்கள் கனவுகளை இவர்களிடம் சொன்னால் அது மூளையிலேயே கருகிவிடும். 3, எனர்ஜி ஷீல்ட். அவர்கள் புலம்பும் போது உங்கள் மனதிற்குள் ஒரு சுவரை எழுப்புங்கள். இது உன்னுடைய குப்பை, இதை நான் வாங்க மாட்டேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான தோட்டம். அங்கே ரோஜாக்கள் வளர வேண்டுமா அல்லது முட்கள் வளர வேண்டுமா என்பதை நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். எதிர்மறை மனிதர்களிடம் பேசாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை தள்ளி வைக்கும். உங்கள் எனர்ஜியை யாருக்கும் விட்டு கொடுக்காதீர்கள். முதுகில் குத்தும் நன்றி கெட்டவர்களை பற்றி பார்ப்போம். மௌனமா இருங்க, எனர்ஜியை சேமிங்க. நன்றி கெட்டவர்களிடம் நியாயம் கேட்காதே, உன் மௌனம் அவர்களை கொல்லட்டும். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாம் கையை பிடித்து தூக்கிவிட்ட ஒருவன், அவன் கரை சேர்ந்தவுடன் நம் கையையே வெட்ட நினைப்பதை மட்டும் யாராலும் தாங்க முடியாது. அவன் கஷ்டப்பட்ட போது பணத்தை கொடுத்திருப்பீர்கள், நேரம் ஒதுக்கி இருப்பீர்கள், அவன் கண்ணீரை துடைத்திருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு அவன் ஒரு நிலையில் இருக்கிறான். நீங்கள் செய்த உதவியை நினைச்சு பார்ப்பானா? இல்ல. நீ என்ன பெருசா செஞ்சிட்ட, உன் கடமைய நீ செஞ்ச அவ்வளவுதானே என்று உங்கள் முகத்திற்கு நேராக கேட்பான். நண்பர்களே, இவர்களைத்தான் நன்றி கெட்டவர்கள் என்கிறோம். சில வீடுகள்ல இன்றும் நடக்கிறது. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? நீ எனக்கு என்ன பண்ணினா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நன்றி கெட்டவனுக்கு செய்த உதவி அவன் நாவில் கூட தங்காது. இவர்களிடம் நீங்கள் ஏன் நியாயம் கேட்கக்கூடாது, ஏன் வாய் திறக்கக்கூடாது என்பதை பார்க்க போகிறோம். இவர்களிடம் ஏன் பேசக்கூடாது? நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நன்றி கெட்டவன் நம்மை அவமானப்படுத்தும் போது அவனிடம் போய், அன்னைக்கு நான் உனக்கு அப்படி உதவினேனே, ஏன் இப்படி பண்ற என்று ஆதங்கப்படுவோம். ஏன் இது தவறு? நன்றி கெட்டவனிடம் நியாயம் பேசுவது செவிடன் காதில் சங்கு ஊதுவதற்கு சமம். அவன் தன் தவறை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். நீங்கள் பேச பேச அவன் உங்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்துவான். இறுதியில் உங்களுக்கு வருத்தமும் இரத்த கொதிப்பும் தான் மிஞ்சும். நீங்கள் அவனிடம் நியாயம் கேட்கும்போது நீங்கள் பலவீனமாக தெரிவீர்கள்.
அவன் உங்களை இன்னும் கேவலமாக பார்ப்பான். இவர்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த உதவிகளை அவர்கள் ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். இவர்களிடம் உங்கள் வார்த்தைகளை செலவு செய்வது சாக்கடையில் வாசனை திரவியத்தை தெளிப்பதற்கு சமம். நன்றி கெட்டவனுக்கு உதவி செய்தால் அது பகையாகத்தான் மாறும். இவர்களிடம் நீங்கள் நியாயம் பேசினால் நீங்கள்தான் மீண்டும் மீண்டும் கேவலப்படுத்தப்படுவீர்கள். ஒரு நன்றி கெட்டவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? புறக்கணிப்பு. ஒன்று, அவன் உங்கள் முன்னால் வரும்போது அவன் அங்கே இல்லாதது போலவே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மௌனம் அவனுக்கு உன்னை நான் ஒரு மனுஷனாகவே மதிக்கவில்லை என்ற செய்தியை உரக்கச் சொல்லும். விளக்கம் தராதீர்கள். அவன் உங்களைப் பற்றி தப்பாகப் பேசினாலும் யாரிடமும் போய் விளக்கம் கொடுக்காதீர்கள். உங்கள் வளர்ச்சி அவனுக்கு பதிலாக இருக்கட்டும். முழுக்க துண்டித்தல். ஒரு செடி காய்ந்து விட்டால் அதை வெட்டி எறிவது போல நஞ்சு கெட்டவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக வெட்டி எறியுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்காதீர்கள். நண்பர்களே, உங்கள் இதயம் தங்கம் போன்றது. அதை துர்ப்பிடித்த மனிதர்களிடம் கொடுத்து வீணாக்காதீர்கள். நன்றி கெட்டவர்களிடம் மௌனமாக இருங்கள். உங்கள் மௌனம் அவர்களை தின்னட்டும். உங்கள் தன்மானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். மௌனமா இருங்க, கம்பீரமா வாழுங்க. 5வது மற்றும் 6வது வகை இருக்கிறார்களே, இவர்கள் உங்கள் அறிவையும் உங்கள் ஆளுமையையும் சிதைப்பவர்கள். நம்மில் பல அறிவாளிகள் செய்யும் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? தகுதியில்லாத ஒருவனிடம் போய் ஆழமான கருத்துக்களை பேசுவது, தொழில் ரகசியங்களை சொல்வது அல்லது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது. யார் ஒருவன் தகுதியற்றவனுக்கு தன் அறிவை போதிக்கிறானோ அவன் தன் கையில் இருக்கும் விலை மதிப்பற்ற வைரத்தை எடுத்து ஒரு குரங்கின் கையில் கொடுக்கிறான். குரங்குக்கு அதன் மதிப்பு தெரியாது. அது அந்த வைரத்தை வெறும் கல்லாக நினைத்து தூக்கி எறியும். நாம் பார்க்க போகும் இந்த பகுதி உங்கள் தகுதியை எப்படி காத்துக்கொள்வது என்பது பற்றியது. தகுதியற்றவர்கள் யார்? இவர்களுக்கு பெரிய இலக்குகள் கிடையாது. வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு கிடையாது. எதையும் கிண்டல் செய்வதுதான் இவர்களின் முழுநேர வேலை. இவர்களிடம் பேசுவதால் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் பிளான் சொன்னால், இதெல்லாம் நடக்கிற காரியமா? போய் உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாரு என்று கிண்டல் செய்வார்கள். உங்கள் வார்த்தைகள் விலை மதிப்பற்றவை. அதை தகுதியற்றவன் காதில் போடும்போது அந்த வார்த்தைகளின் மதிப்பு குறைகிறது. தன்னம்பிக்கை சிதைவு. அவர்கள் கிண்டல் செய்ய ஒரு கட்டத்தில் உங்களுக்கே உங்கள் திறமையின் மீது சந்தேகம் வந்துவிடும். கழுதையிடம் போய் சந்தனத்தின் வாசனையை பற்றி பேசாதே, அது உன்னை உதைக்கும். அதுபோல முட்டாளிடம் அறிவை பேசாதே, அவன் உன்னை ஏமாளி என்பான். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதில் ஒரு பறவை அழகாக கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டே அந்த மரத்தடியில் வந்தது. அதை பார்த்த பறவை இறக்கப்பட்டு சொன்னது, குரங்கே, உனக்குத்தான் கை காலெல்லாம் மனிதனைப் போல இருக்கிறதே. மழை காலத்திற்கு முன்னரே நீ ஒரு வீடு கட்டி இருக்க கூடாதா? என்னை பார், நான் சிறிய பறவைதான், ஆனால் பாதுகாப்பான கூடு கட்டியிருக்கிறேன் என்று ஒரு நல்ல ஆலோசனையை கூறியது. அந்த குரங்குக்கு கோபம் வந்தது. இந்த சிறிய பறவை எனக்கு புத்தி சொல்கிறதா என்ற ஆத்திரத்தில் மரத்தின் மேலே ஏறி அந்த பறவையின் கூட்டை கலைத்து போட்டுவிட்டது. பாவம், அந்த பறவை உதவி செய்ய போய் தன் வீட்டையே இழந்தது. தகுதி இல்லாதவனுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை அவனுக்கு உதவியாக தெரியாது, அவமானமாகத்தான் தெரியும். அவன் உங்கள் முன்னேற்றத்தை முடக்க பார்ப்பான். யாரிடம் பேச வேண்டும் என்கிற விவஸ்தை அறிவாளிக்கு மிக முக்கியம். இந்த 6 வகையான ஆபத்தான மனிதர்களை பார்த்திருக்கிறோம். 1 அகங்காரிகள், 2 இரட்டை வேடக்காரர்கள், 3 எதிர்மறை மனிதர்கள், 4 நன்றி கெட்டவர்கள், 5 தகுதியற்றவர்கள், 6 அறிவை துஷ்பிரயோகம் செய்பவர்கள். இப்போதே ஒரு சபதம் எடுங்கள். உங்கள் நாக்கு ஒரு கூர்மையான வாள். அதை தேவையில்லாத நேரத்தில் உறையிலேயே வைத்திருங்கள். உங்கள் மௌனம்தான் உங்கள் பலம், உங்கள் வெற்றிதான். உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய மரணாடி. அதிகம் பேசுபவன் வெறும் சத்தம் எழுப்புகிறான். மௌனமாக இருப்பவன் சரித்திரம் படைக்கிறான். நீங்கள் சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, மௌனமாக இருங்கள்.
சக்கரவர்த்தியாக வாழுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.